இப்போ பிசாசு இதை அட்டாக் பண்ணுறான், அட்டாக் பண்ண நினைக்கிறான், குடும்பத்தை எப்படியா கெடுத்துடணும்னு நினைக்கிறான், குடும்பத்துக்குள்ள எப்படியா குழப்பத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்றது அவனுக்கு பிடிக்காது பாருங்க. நான் பிசாசுன்னு சொல்லும்போது எல்லாரும் ஐயோ அவன் கரெக்டுங்க, எங்கள் மாமியார் கூட செய்வனை வச்சுட்டாங்கன்றாங்க. யாரோ ஒருத்தன் கூப்பிட்டாங்களாம் பாருங்க, குடும்பத்தில் ஒரே சண்டையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னு கூப்பிட்டா ஒரு பிரசங்கியார் என்ன சொல்கிறான், கர்த்தர் எனக்கு காண்பித்தார் உங்கள் மாமியார் செய்வனை வச்சுட்டாங்க. ஏற்கனவே மாமியாருக்கும் மருமகளும் முட்டிகிட்டு இருக்குது. மாமியார் செய்வனை வச்சேன்னா அது உருப்படுமா? அது மீளவே முடியாது. அதுலேருந்து இவர் புது பிரச்சனையை உண்டாக்கிட்டு போயிட்டார். அப்போ அந்த மாதிரி அப்படியே நம்புது, மாமியார் தான் வச்சுருக்காங்க செய்வனை அப்படின்னு. இது செய்வனை, பில்லி சூன்யம், மந்திரவாதம் இதிலே தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. நான் சொல்கிறேன், இந்த ஆடுற பிசாசு, உருள்ற பிசாசு எல்லாம் இப்போ கண்டுக்குச்சு. நம்ம ஆடினோம்னா நம்மளை சீக்கிரம் விரட்டிடுவானுங்க. இயேசு நாமத்தில் போ பிசாசுன்னு ஒரே லைனில் தீர்த்து கட்டுருவானுங்க நம்மளை. அதனால் ஆடாமல் அமைதியில் அட்டாக் பண்ணணும்னு கருத்து இருக்குது. இப்போ பிசாசெல்லாம் ஆடுறது இல்லை, கவனிச்சிங்களா? குவைட்டாக இருக்குது, ஸ்டைலாக அப்படி உட்காந்துட்டு இருக்கோம். வேற மாதிரி பிசாஸ் ஆயிடுச்சு, வேற விதமான அட்டாக். இப்போ நான் அப்படி தான் பாருங்க, நான் வெளிநாட்டில் போய் படிக்கும்போது நான் யோசித்தேன், என்ன நம்ம ஊரில் எல்லாம் ஆடுறாங்க, உருள்றாங்க, பிசாசு பேய் வந்துருச்சுன்னா பேயை ஓட்டுறதுக்கு ஆள் வர்றாங்க. இங்கே ஒன்றுமே காணுமே, எந்த பேய் ஆடுறதுன்னு பார்த்து நிறைய பேய் இருக்குதாங்க. ஐயோ, பேய் பயங்கரமான வேலையெல்லாம் நடக்குதுங்க. எப்படி நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணத்துள்ள புகுந்து, கலாச்சாரத்துக்குள்ள புகுந்து, தப்பான காரியங்களை கொண்டு வந்து கெடுத்து எல்லாத்தையும் பண்ணுகிறது. பேய் ஆட்டம் நடக்குது, ஆனால் இங்கே ஆடுற மாதிரி ஆடுறது இல்லை. இப்போ இங்கேயும் அங்கே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஆடுற பேயெல்லாம் ஓஞ்சி இன்னும் பிரசையாக இருங்க, அந்த பழமையில் தான் இருக்கிறாங்க. ஆடுற பேயை தேடிட்டு இருக்கிறாங்க, ஆடலைன்னா பேயே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, நிறைய பேய் வேலை செஞ்சிட்டு இருக்குது. பேய் எங்கே பார்த்தாலும் வேலை செய்ய. எப்படி வேலை செய்யுதுன்னா, ஆடி கீடி வேலை செய்கிறது இல்லை பாருங்க. இப்போ விவாகரத்தை பற்றி அது ரொம்ப சுலபமாக ஆக்கி விட்டாங்க சட்டத்திலேயே. இப்படி ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்துருச்சு பாருங்க. சில தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேம் டே டிவோர்ஸ். இன்னைக்கே கல்யாணம் பண்ணி சாயந்தரத்துக்குள்ள பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிடலாம், அன்னைக்கே கொடுத்துருவாங்க டிவோர்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை போய் எதுக்கு ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட்டுட்டு இருப்பானே, ஒரு வருஷத்துக்கு கோர்ட்டுக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு, இதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு வருஷம் வர்றது கூட அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இங்கே 20 வருஷத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. எதுக்கு இவ்வளோ நாள் நம்ம போகணும்? வேணான்னு சொல்லு, எந்த காரணத்துக்காது வேணாம், பிடிக்கல அப்படின்னா போதும். எந்த காரணம் வேணா, பிடிக்கலன்னா போதும், ஒத்து போகலாங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. எழுதி கையில் கொடுத்துருவாங்க, சீட்டை கொடுத்துருவாங்க, முடிஞ்சது. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்போ ஜனங்களுடைய மைண்டில் என்ன செய்யிடுச்சு, சரி கஷ்டமாக இருக்கா, திருமணம் வாழ்க்கை ஒத்து வரல, சமாதானம் இல்லை, நிம்மதியாக இல்லை, ஒரே சர்ச்சையாக இருக்குது, போய் டிவோர்ஸ் வாங்கிடுவோம். ஏன்னா அதுதான் ஈஸியாச்சே.